தேவகணார்ச்சிதசேவிதலிங்கம் பாவய பக்தி சுலேபிதலிங்கம் தினகர கோடி பிரபாகரலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம் தேவகணார்ச்சிதசேவிதலிங்கம் பாவய பக்தி சுலேபிதலிங்கம் தினகர கோடி பிரபாகரலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 9ஆம் நாள் 25/7/2024 வியாழக்கிழமை. இன்றைய பொழுதும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீரராக ஆலய வழிபாடுகள் செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பாரம்பரிய தெய்வத்தை வழிபாடு செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் சிவன் ஆலயங்களிலே தெற்கு முகமாக இருக்கின்ற தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் திருகோணமலை சாம்பல் தீவு இலிப்பைக்குளம் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள திரு கைலாசவாசம் என்று போற்றப்படுகின்ற சர்வலோக நாயகி அம்பிகா சமேத திரிலோகேஸ்வர சிவன் தேவஸ்தானத்திலே இந்த மகோத்சவம் நிறைவு பெற்று இன்று நவோத்தர சகசிர மகா சங்காபிஷேகம் 1008 இடம்புரி சங்குகளோடு நடுவிலே பலம்புரி சங்கும் சேர்த்து 1009 சங்குகளினாலே இந்த சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகின்றது. இறைவனுடைய திருவிழையில் நாம் பெறுகின்ற வகையிலும் இந்த மகா சங்காபிஷேகத்திலே திரவியாபிஷேகங்கள், திரவிய ஹோமங்கள், யாக பூஜைகள், வழிபாடுகள், ஹோமாதிகள் எல்லாம் நடைபெறும். இந்த அக்னியின் மூலம் செய்யப்படுகின்ற ஆகுதிகள் பல்வேறு சிறப்புகளை கொண்டது. இந்த உற்சவ காலத்திலும் இந்த யாகத்திலே அக்னியின் மூலமாக பல்வேறு திரவியங்களினாலே இந்த ஆகுதிகள் எல்லாம் செய்து கொள்ளுவோம். பல்வேறு வகையான சமித்து வகைகள், பட்டை வகைகள், வேர் வகைகள், தானிய வகைகள், பழ வகைகள், பால், தயிர், தேன், நெய், வஸ்திரம் என்று இன்னொரு திரவியங்களால் எல்லாம் ஆகுதிகள் செய்வது போல இந்த சங்காபிஷேகத்திலும் மகா யாகத்திலே ஹோமாதிகளெல்லாம் நடைபெற்று விசேஷ திரவிய ஹோமங்கள் நடைபெற்று கும்பம் வீதிவலமாக வந்து புஷ்பாஞ்சலி இடம்பெற்று சர்வலோகநாயகி அம்பிகா சமேத திரிலோகேஸ்வர பெருமானுக்கு இந்த மகா சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று விசேஷ அலங்கார தீபாராதனையோடு திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற இருக்கின்றது. மாலை திருக்கல்யாண உற்சவம். நாளைய தினம் பைரவப் பெருமானுடைய பூஜை வழிபாடுகள். இந்த பைரவருடைய வழிபாடு காவல் தெய்வமாக போற்றப்படுகின்றவர் பைரவர், படுக பைரவர் என்று போற்றுவார். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்வான் என்கின்ற வகையிலே இந்த சிவனை மதிக்காது தனக்கும் 5 தலை சிவனுக்கும் 5 தலை என்ற பிரம்மாதேவனுடைய அந்த பிரம்மனுடைய ஆணவத்தை அடக்கி ஒரு தலையை கிள்ளியவர் பைரவ மூர்த்தம். இந்த பைரவ பெருமானுடைய பைரவர் மடை பூஜை வழிபாடுகள் நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிர்களை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தை அழியவே மாட்டா. இறை வார்த்தை என்பது இறைவன் எங்களுக்கு தருகின்ற அரும் பெரும் கொடையாகும். எல்லா மதங்களும் சமயங்களும் தமக்கென சில புனித நூல்களை வைத்திருக்கின்றன. இறைவன் மக்களோடு மனிதர்களுடைய வார்த்தையிலே பேசுகின்றார். நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியிலே, நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய கருத்துக்களை இறைவன் எங்களுக்கு இறை வார்த்தையில் தருகின்றார். இந்த இறை வார்த்தை அழியாதவை, எப்பொழுதும் அவை உயிருள்ளவை, கூர்மை வாளை போன்றது. அவை எங்களுக்கு வழிகாட்டுகின்ற விளக்காக அமைகின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளிலே நம்பிக்கை வைக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எதிர்கொள்வதற்கு எமக்கு நிறைந்த ஆற்றலும் வலிமையும் அந்த வார்த்தை தருகின்றது. இறைவனுடைய ஞானம் எங்கள் மத்தியிலே பெரும் கொடையாக தரப்பட்டிருக்கின்றது. இந்த இறை வார்த்தையின் வழியாக எத்தனை பேர் நாங்கள் எங்களுடைய சமயம் தருகின்ற இறை வார்த்தையை படிக்கின்றோம், கேட்கின்றோம். அவை பாடலாகவோ அல்லது உரையாகவோ அல்லது நூலாகவோ எங்களுக்கு தரப்படுகின்றது. இவற்றை நாங்கள் உன்னிப்பாக கேட்கின்ற பொழுது அவற்றை கேட்டு அமைந்த மனதோடு அதை ஏற்று இறைவன் எனக்கு தருகின்ற உணவாக, இறைவன் தருகின்ற எனக்கு தருகின்ற அருளாக, கொடையாக அவற்றை ஏற்று தியானிப்போம், சிந்திப்போம். இறைவன் என்னோடு பேசுகின்றார், நான் எப்படி வாழ வேண்டுமென்று எனக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த இறை வார்த்தை இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு எனக்கு ஆற்றல் தருகின்றது. இந்த இறை வார்த்தையிலே எனக்கு நம்பிக்கை இருக்கின்றதா? இந்த இறை வார்த்தையிலே எனக்கு விருப்பம் இருக்கின்றதா? ஆவல் இருக்கின்றதா? இந்த இறை வார்த்தையினால் என்னுடைய வாழ்வு வளம் பெறும் என்று நான் நம்புகின்றேனா? இந்த இறை வார்த்தையை நான் படிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர், இந்த இறைவனே என்னுடைய உள்ளங்களை திறந்து அவற்றை புரிந்து கொள்வதற்கான ஆற்றலும் வலிமையும் கொடுக்கின்றார். இறைவன் என்னோடு பேசுவார். நான் எந்த நிலையிலே இருந்தாலும் அந்த நிலைக்கு இறங்கி வந்து இறைவன் என்னோடு பேசுவார். இறைவனுடைய குரலுக்கு என்னால் செவி சாய்க்க முடியும். நான் பெரும் படித்த மேதையாக இருக்கலாம், அல்லது பாமரராக இருக்கலாம். நான் பெரிய பணக்காரனாக இருக்கலாம், அல்லது பரம ஏழையாக இருக்கலாம். ஆனால் இறைவன் எல்லோரோடும் பேசக்கூடிய வல்லமை படைத்தவர். இறை வார்த்தையை விரிப்போம், படிப்போம். இந்த இறை வார்த்தை எனக்கு எதை சொல்லுகின்றது என்ற அந்த செய்தியை கேட்போம். எமக்கு எல்லாம் விளங்காமல் இருந்தாலும் இறைவன் என்னோடு என்ன பேசுகின்றார் என்று மீண்டும் மீண்டும் அந்த இறை வார்த்தையை படிப்பதனூடாக, தியானிப்பதனூடாக இறைவனுடைய பேச்சை என்னால் அதற்கு செவிமடுக்கக்கூடியதாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இறைவன் என்னை உருவாக்குவார். இறைவனுடைய வார்த்தை உயிருள்ளது, அது அழிய மாட்டா. விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், ஆனால் இறை வார்த்தை ஒருபோதுமே அழிய மாட்டா. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே,
இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு உண்மையான முஸ்லீமாக படைத்ததன் நோக்கம் அவன் சில கடமைகளை எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே தொழுகை, ஜகாத் போன்ற இதர கடமைகள் இருக்கின்றது. அதிலே தர்மம் செய்வதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் அவர்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டுவதில் ஏராளமான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய அனைத்து வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிகழ்வாக இஸ்லாம் மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர். ஒருமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது உங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வத்தை நீங்கள் என்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவரை, என்னுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காதவரை உண்மையான மோமீனாக மாற முடியாது, பூரணமான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடன் உடனே ஓடோடி வருகின்றார். அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தை விட மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்றால் பைருஹா என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம்தான். அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராட்சை கனிகள் நிறைந்த மிகவும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் சுவையானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்தளவு சிறப்பு மிக்க ஒரு தோட்டம், மிகவும் விலை மதிப்புள்ள அந்த தோட்டம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே மிக மிக விருப்பமானது இந்த பைருஹா என்ற தோட்டம். இதை நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன், அதை தர்மம் செய்கின்றேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தர்மம் செய்து முடித்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தோட்டத்தை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டவுடன் தன்னுடைய வீட்டிற்கு போகின்றார். தனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, மனைவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. தன்னுடைய வீட்டை அடைகின்றார். வீட்டை அடைந்தவுடன் அந்த நேரத்திலே மனைவி இந்த விடயத்தை கேள்விப்பட்டு விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவி கட்டி அணைத்து அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் மறுமைக்காக சிறந்த ஒரு விளைச்சலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், சிறந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள். இதனுடைய லாபத்தை, இதனுடைய பிரதிபலனை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்று அந்த மனைவி, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஆறுதல் சொல்கின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும். தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து, ஒரே ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், நான் அடைந்தே தீருவேன், எனக்கு அந்த பூரணமான நன்மை, அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே நான் தியாகம் செய்ய வேண்டும், இந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைக்கு அந்த கட்டளைக்கு அவர்கள் உடனே உடன்பட்டார்கள். அந்த மனைவியும் அன்பான முறையிலே வரவேற்றால் நாங்களும் அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான தர்மங்களை செய்யுமாறு எமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு மிக முக்கியமான ஒரு சொத்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியது, எனக்கு உணவு தரக்கூடியது என்று கூட பார்க்கவில்லை. அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நான் எவ்வளவுக்கு தர்மம் செய்கின்றனோ அது அனைத்தும் எனக்கு மறுமையிலே வெற்றியை தரும், மறுமையிலே சிறந்த கூலியை தரும் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களால் முடியுமான வரைக்கும் ஏராளமான நாங்கள் உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்றைய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு யுத்த போர்க்கடனம் அவர்கள் நிகழ்த்தப்பட்டது என்றால், கூறப்பட்டது என்றால் உடனே தங்களுடைய வீட்டிலே அன்றைய நாளைக்கு தேவையான உணவை மாத்திரம் வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த போருக்காக அவர்கள் தர்மம் செய்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் ஏன் அவ்வளத்தையும் தியாகம் செய்தார்கள், அவ்வளத்தையும் தர்மம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சுவர்க்கம் முக்கியம். நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ரூபாயை கூட நாங்கள் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அது எங்களுக்கு கூலியாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஏராளமான தர்மங்களை செய்து
இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்கு நன்மைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய இலக்கு அந்த சுவர்க்கமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்து இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.